நீங்க 2 பேரா பொம்பளைங்க? நல்ல இடத்துல முடியுமா பாருங்க. அதே மாதிரி வீட்டுக்கார ஜாதகம் 55 வயசு முடிஞ்சு 7 மாசம் 18 நாள் ஆச்சு. ஜாதகப்படி புதன் திசை முடிஞ்சு, கேது திசை முடிஞ்சு, சுக்கிர திசை முடிஞ்சு, சூரிய திசை முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை நடக்கு. சொந்தமா ஏதாவது பண்றதம்மா? சரி, அதான் சொந்தம் வேலைக்கெல்லாம் போல சொந்தம் ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு. மீடியமாக இருக்குது, சூப்பரும் கிடையாது மோசமும் கிடையாது, மீடியமாக தான் இருக்குது. இன்னும் அந்த திசை செவ்வாய் திசை முடிய போது அடுத்த ராகு திசை வருது. ராகு திசை இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில் லக்னத்திலேருந்து நடத்துகிறார். நான் சொன்ன உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கணுன்ட்டு, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது. இவர் ஜாதகத்தில் 4 மாதத்துக்கு அப்புறம் அந்த உடம்பு பார்த்துக்கிற சொல்லுங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். செவ்வாயிலேயே சொல்கிறாங்க, ஹார்ட் பிரச்சனை வர வேண்டியது கூட ஆயுள் கண்டம் இல்லாமல் இருந்தனால படிச்சுக்கிட்டாரு. இன்னும் ஆயுள் கண்டம் கிடையாது, உடலில் இது மாதிரி பிரச்சனைகள் வரும், நரம்பு சம்மந்தப்பட்டது, ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். 4 மாதம் கழிச்சு இப்போவே உடம்பை கண்ட்ரோலாக வச்சுக்கிற சொல்லுங்கன்னு இருக்காங்க. 1 2 3 கூட நாள். மற்றபடி நல்லா இருக்கும். இவங்க அம்மா இருக்காங்களாம்மா? இருந்தாங்களா? இவங்க முதல்ல போனது யாரு? ரெண்டாவது தான் அம்மா போனதா? அப்பனா வைக்காது. ஏன்னா அம்மா வந்து லேட்டாக தான் போனோம், அப்பாவுக்கு தான் போனோம். பூர்வீகத்தை விட்டு மாறிட்டீங்களா? நான் பூர்வீகத்தில் இருக்கீங்களா? ஓகே. ஏன்னா இவர் மாறித்தானே, இவர் பிறந்த நேரம் பூர்வீகத்தில் இருக்க சட்டம் இல்லை, இவர் பிறந்தவொடனே மாறி இருக்கணும்ன்றது மாறிட்டாங்க. மற்றபடி இந்த திசையெல்லாம் ஓகே, அது நார்மல் தான். அடுத்த ராகு திசை மட்டும் உடம்பு பார்த்துக்கிட்ட சொல்லுங்க, மற்ற எந்த பிரச்சனை இல்லை. சரி.